சூப்பரா படிச்சு எக்ஸாம்ல செம்மையா எழுதி செம மார்க் வாங்கி கிளாஸ்ல டாப் ரேங்க் வாங்கணும் அப்படின்னு நமக்குள்ள எல்லாருக்குமே ஆசை இருக்கு. அதே நேரத்துல பயங்கரமா படிச்சு சூப்பரான ஒரு காலேஜுக்கு போய் நல்ல வேலைக்கு போய் நிறைய சம்பாதிச்சு நம்மளுடைய கனவுகளை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு பெரிய பெரிய கனவும் ஆஸ்பிரேஷனும் நமக்குள்ள இருக்கு. ஆனாலும் நம்ம புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிச்ச உடனே கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா புக்கை தாண்டி படிப்பை தாண்டி மத்த எல்லாத்துலயும் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத நம்மளே பார்ப்போம் இல்லையா? சோ இது உங்களோட தப்பு கிடையாது. சோ படிக்கிறத தாண்டி நம்மளுக்கு மூவிஸ் பாக்குறது, ஒரு ரீல் ஸ்க்ரோல் பண்றது, ஷார்ட் ஸ்க்ரோல் பண்றது, ஒரு வெளியில போயிட்டு விளையாடிட்டு வருது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கதை பேசுறது, இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றப்போ நமக்கு டைம் போறதே தெரியாது. நடுவில் நமக்கு போரே அடிக்காது, ஜாலியா இருக்கு இல்லையா? சோ இது ஏன் நடக்குது? இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்றது? இப்ப ஆரம்பிச்சா கூட இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு நம்ம பிளான் பண்ண மாதிரி செம்மையா படிச்சு நம்மளுடைய லைஃப்ல ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 5 டிப்ஸ் தான் நான் இந்த பர்டிகுலர் வீடியோல சொல்ல போறேன். ஓகே, சோ யார் யாருக்கெல்லாம் மேம் நான் படிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன், ஆனா புக்கை ஓபன் பண்ணி வச்சு கொஞ்ச நேரத்திலேயே அப்புறம் பாத்துக்கலாம் தோணுது, ஐயோ இவ்வளவு இருக்கே படிக்க, நான் எப்படா முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பர்ன் அவுட்டா ஃபீல் ஆகுது. இல்லனா நான்லாம் எப்படி படிச்சு மார்க் வாங்க போறேன், எனக்கு படிக்க மோட்டிவேஷனே இல்ல, எக்ஸாமும் கிட்ட வந்துருச்சு, படிக்கணுங்கிற பயமும் இருக்கு. இல்லனா ஒரு சில பேருக்கு படிக்கணுங்கிற பயமே இருக்காது, ஆனா எனக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் இல்ல, அப்பப்ப தோண மாட்டேங்குது, அப்புறம் பாத்துக்கலாம் தோணுது அப்படிங்கிறவங்க இந்த பர்டிகுலர் வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த ஒரு 5 டிப்ஸை கண்டிப்பா நோட் டவுன் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை நீங்களே பார்க்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா, நம்ம படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல ஃபோர்ஸ் பண்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க அப்படின்னு புக்கை ஓபன் பண்ணி வச்சுட்டு அப்படியே ரேண்டமா இல்லாம யூ செட் அ கோல். ஓகே, இப்போ நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா எதுக்காக படிக்கிறீங்க? அன்னைக்கான யூனிட் டெஸ்ட்டுக்கா? யூனிட் டெஸ்ட்டுக்கு மட்டும் இல்ல, அதேதான் நமக்கு குவார்டர்லிக்கு வரும், ஹாஃப் இயர்லிக்கு வரும், அண்ட் ஃபைனலா ஆனுவல் எக்ஸாம் இல்லைன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு வரும் இல்லையா? சோ அந்த எக்ஸாம்ஸ்க்காக நம்ம படிக்கிறோம். சோ இன்னைக்கு நான் என்ன படிக்க போறேன் அப்படின்னு ஒரு ஸ்டடி பிளானை கண்டிப்பா போடுங்க. சரியா? சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் எங்கேயாவது வெளியே போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபேமிலி கூட நீங்க ஒரு ஹாலிடே அன்னைக்கு வெளியே போயிட்டு அப்படியே பீச் போயிட்டு மால் போயிட்டு வெளியில சாப்பிட்டு இப்படி வரணும் அப்படி வரணும் பிளான் போடுறப்போ நம்ம எவ்வளவு சூப்பரா பிளான் பண்ணுவோம், எவ்வளவு டீடைல்டா பிளான் பண்ணுவோம். இத்தனை மணிக்கு கிளம்புறோம், நேரா அங்க போறோம், அங்கேருந்து இங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறோம்னாலும் சரி, இல்ல ஃபேமிலியோட வெளியே போறோம்னாலும் சரி, நமக்கு பிடிச்ச விஷயத்த எந்த அளவுக்கு டீடைல்டா பிளான் பண்ணுவோம். அதே மாதிரியே நீங்க படிக்கிறப்பையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இத்தனை நேரத்துல இருந்து இத்தனை மணிக்குள்ள நான் இவ்வளவு போர்ஷன்ஸை முடிக்கணும் அப்படின்னு நீங்க கரெக்டா பிளான் பண்ணணும். இதுல நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா? நம்மளால முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா பண்ணிடும். இப்ப ஒரு மணி நேரத்துல ஒரு சாப்டர் முடிக்க முடியாது அப்படின்னா அந்த மாதிரி அன்அச்சீவபிள் டார்கெட்ஸா செட் பண்ணாதீங்க. நம்மளால முடியற மாதிரி நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி நீங்க ஒரு டார்கெட்டை செட் பண்ணாதான் நம்ம ப்ராப்பரா அதை முடிக்க முடியும். சோ கரெக்டான ஒரு கோல், என்ன படிக்க போறோம் அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிடுங்க. ரெண்டாவது விஷயம், ஏன் படிக்கிறோம் அதை எழுதி விட்டுங்க. நம்ம ஏன் படிக்கிறோம்? இப்போ ஒரு மூவி போறோம் அப்படின்னா ரிலாக்ஸேஷனுக்காக போறோம், ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம் அப்படின்னா ஒண்ணு பசி, இன்னொன்னு ருசி இல்லையா? இல்ல நான் போயிட்டு ஒரு பிரியாணி சாப்பிடுறேன் அப்படின்னா எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்கு? பிகாஸ் எனக்கு பசிக்குது, அதே நேரத்துல என்னுடைய டேஸ்ட் பட்ஸுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா? சோ நான் படிக்கிறது ஏன்? ஒரு சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபியூச்சர்ல டாக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும், பைலட் ஆகணும், இந்த மாதிரி நிறைய கனவுகள் இருக்கும். ஒரு சில பேருக்கு நல்லா படிச்சு அவங்களுடைய ட்ரீம் மார்க் அச்சீவ் பண்ணி அப்பா அம்மா ரொம்ப ரொம்ப பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய மனசுல ஒரு ஆசையா இருக்கும். ஒரு சில பேருக்கு நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் நிறைய சம்பாதிச்சு அவங்களுடைய ஃபேமிலிய வேற லெவலா டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவுகள் இருக்கும். அந்த மாதிரி நீங்க ஏன் படிக்கிறீங்க, அது என்ன பர்பஸ் அப்படிங்கறத நீங்க நோட் டவுன் பண்ணி எழுதி ஏத்தாப்புல ஒட்டிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா படிக்கிறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு தானாவே வரும். அடுத்து மூணாவது டிப்ஸ், கேமிஃபை தி ஸ்டடி. இப்போ
இன்னும் நமக்கு வந்து இப்போ ஒரு கேம்ஸ் விளையாடுறது எவ்வளவு ஜாலியா இருக்கு. ஏன் ஜாலியா இருக்கு? ஏன்னா ஃபர்ஸ்ட் லெவல் முடிச்சோடனே அதுல குட் ஜாப், கிரேட் ஜாப், நீங்க ஃபர்ஸ்ட் லெவல் முடிச்சிட்டீங்க, ஸ்டார்ஸ் எல்லாம் வரும், செகண்ட் லெவல் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஏதோ ஒரு ரிவார்டு வருது இல்லையா? அது வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு பூஸ்டிங்கா வந்து இருக்கு. கரெக்டா? கேம்ஸ் விளையாடுறோம் அப்படின்னாலுமே அதுல வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. டிவி பாக்குறீங்க அப்படின்னாலும் அதுலயும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து இருக்கு இல்லையா? சோ இந்த மாதிரி படிக்கிறப்பயும் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கேமிஃபை பண்ணலாம். அது எப்படி மேம் பண்றது? சோ படிச்சு முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சாப்டர் படிச்சு முடிக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்க அம்மா அப்பா கிட்ட வந்து நீங்க வந்து கொடுத்துருங்க. அதாவது நோட்டை கொடுத்துட்டு கொஸ்டின் கேளுங்க, சும்மா 1 மார்க் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குவிஸ் மாதிரி நீங்க கேம் மாதிரி அட்டென்ட் பண்ணி பாருங்க. இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஓகே நான் இவ்வளவு கொஸ்டின் கேட்கிறேன், நீ இவ்வளவு கொஸ்டின் கேளு, எவ்வளவு மார்க் நம்ம வாங்குறோம், எவ்வளவு பாயிண்ட்ஸ் நம்ம வாங்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குவிஸ் மாதிரி நீங்க வந்து கேமிஃபை பண்ணி படிக்கிறப்போ நமக்கு படிக்கிறது ஒரு கடுப்பான ஒரு ஆக்டிவிட்டியா, ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு ஆக்டிவிட்டியா வந்து இருக்காது. உங்க அப்பா அம்மாவே படிக்காத, கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொன்னா கூட நம்ம வந்து படிக்கணும்னு நினைப்போம். எக்ஸாம்பிள், நம்ம வேதாந்தூல நம்ம வீக் குவிஸ் எல்லாம் வந்து வைப்போம் இல்லையா? லீடர் போர்ட்ல உங்களுடைய பேரெல்லாம் வந்து வரும் இல்லையா? சோ அப்படிலாம் வரப்போ நம்ம பேரும் வரணும், நம்மளும் டாப் 10ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரெயினுக்கு நம்மளே அறியாம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தோணும். சரியா? அடுத்த விஷயம் சங்கிங். அது என்ன மேம் சங்கிங் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து இல்ல படிக்கணும், படிச்சு முடிக்கணும் அப்படிங்கறத விட ஐயோ நிறைய இருக்கே படிக்க, இவ்வளவு இருக்கே படிக்க, நான் எப்படி இதை முடிக்க போறேன், நான் எப்படி இதை முடிக்க போறேன், இந்த கொஸ்டின் வருமா, அந்த கொஸ்டின் வருமா அப்படின்னு ஒரு திங்கிங் ப்ராசஸ்லயே நம்ம எல்லாம் ரொம்ப நேரம் வந்து மாட்டிக்கிறோம். இதுதான் நமக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனையே. இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய தட்டுல அவ்வளவு சாப்பாடை கொடுத்து இது ஃபுல்லா சாப்பிட்டு முடி அப்படின்னா உங்களால முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தட்டு ஃபுல்லா சாப்பாடு அப்படியே அப்படியே குவிச்சு வச்சு இந்தா சாப்பாடு சாப்பிடு அப்படின்னா நம்ம சாப்பிட ஆரம்பிக்க கூட மாட்டோம். கரெக்ட் இல்ல? சாப்பிட ஆரம்பியா, முடியும், ட்ரை பண்ணி பாக்குறேன், முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடுறேன் அப்படின்னு சாப்பிட ஆரம்பிக்க கூட நம்ம மாட்டோம் இல்லையா? பிகாஸ் நம்ம பிரெயின் ஓவர்வெல்ம் ஆயிடும். இவ்வளவு எப்படி முடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருக்குமே தவிர அது வந்து செய்யவே ஆரம்பிக்காது. இதே கொஞ்சமா ஒரு 2 ஸ்பூன் போட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்பூனா ஆட் பண்ணிட்டே வந்தா நமக்கே தெரியாம நம்ம நிறைய அளவு வந்து நம்ம வந்து சாப்பிட்டுருப்போம். இதே மாதிரிதான் படிக்கிறப்பையும் நீங்க உட்கார்றப்போ உங்க பிரெயின் கிட்டே வந்து இவ்வளவு சாப்டர் படிக்கணும், இவ்வளவு கொஸ்டின்ஸ் படிக்கணும், நாளைக்குள்ள படிக்கணும், எக்ஸாம் அப்படின்னு நீங்க ஓவர்வெல்ம் பண்ணாதீங்க. உங்க பிரெயினை நீங்க ஈஸியா ஏமாத்தலாம். என்ன சொல்லணுங்க, இவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் இதை மட்டும் படி, போதும் போதும், அவ்வளவுதான், முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு குழந்தை கிட்ட நீங்க பேசுற மாதிரி உங்க மனசு கிட்ட நீங்க பேசுங்களேன். இது மட்டும் படிச்சு முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்களேன். அது வந்து ஜாலி, இவ்வளவு தானே, படிச்சிடலாம், ஈஸி அப்படின்னு வந்து முடிச்சிடும். இந்த மாதிரி நமக்கே தெரியாம குட்டி குட்டி சங்க்ஸா கொஞ்சம் 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 கொஞ்சமா நம்ம படிச்சோம் அப்படின்னா ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம முடிக்கணும்னு நினைச்சத கண்டிப்பா வந்து முடிச்சிருப்போம். சோ அது வந்து ஒரு சின்ன ஒரு பர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் தான். அம்மா வந்து குழந்தைக்கு ஊட்டி விடுறப்போ எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவ்வளவுதான் கடைசி வாய் ஏமாத்தி ஊட்டுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க பிரெயினும் வந்து நீங்க வந்து படிக்க வைக்கணும். அண்ட் ஃபைனலா வந்து ரிவார்ட் சிஸ்டம். அது என்ன ரிவார்ட் சிஸ்டம் அப்படின்னா, நிறைய சயின்டிஸ்ட் வந்து எக்ஸ்பெரிமெண்டே வந்து பண்ணி பார்த்திருக்காங்க. இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பப்பி இருக்கு, இல்ல ஒரு கேட் வந்து இருக்கு அப்படின்னா அதை வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி செய்ய வச்சு உடனே வந்து இந்த ட்ரீட் ஃபுட் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அது ஒரு ரிவார்ட் மாதிரி. அப்போ அந்த ட்ரெயின் பண்ணுவாங்க, டாக் எல்லாம் ட்ரெயின் பண்ணுவாங்க வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும். சோ அது வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா, ஓ ரிவார்ட் கிடைக்குதா அப்ப நான் இது பண்றேன், ஓ ரிவார்ட் கிடைக்குதா அப்ப நான் இது பண்றேன் அப்படின்னு வந்து பண்ணும். அதே மாதிரி நமக்கு வந்து மத்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஏன் நமக்கு பிடிக்குது? இப்ப கிரிக்கெட்ல நம்ம ஜெயிக்கிறோம்னா சுத்தி எல்லாருமே வந்து வாவ் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு வந்து கத்துவாங்க இல்லையா? சோ நம்ம பிரெயின்ல அது வந்து ஒரு ஹாப்பி ஹார்மோன் டோபமைன் வந்து செக்ரீட் பண்ணும். சோ நமக்கு வந்து அந்த ஒரு ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ரைட்? அதே மாதிரி நம்ம படிச்சு முடிக்கிறதுக்கும் நம்மளே நமக்கு வந்து ஒரு ரிவார்டு வந்து கொடுத்துக்கணும். ரொம்ப பெருசாலாம் இல்ல. ஓகே, இன்னைக்கு ஃபுல்லா நான் பிளான் போட்ட மாதிரி நான் எல்லாத்தையும் கரெக்டா படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ஐஸ்கிரீமோ இல்ல சாக்லேட்டோ வந்து சாப்பிட்டுப்பேன். இல்லைன்னா நான் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லா 8 மணி வரைக்கும் என்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் சூப்பரா வந்து தூங்குவேன். இல்லைன்னா நான் ஒரு 1 hour செமையா சைக்கிளிங் போயிட்டு வருவேன். ஆர் நான் வந்து போன் நோண்டிப்பேன். ஒரு ½ an hour நான் வந்து இன்னைக்கு ஃபுல் டே எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னா நான் வந்து போன் நோண்டிப்பேன். இந்த மாதிரி ஒரு ரிவார்ட் சிஸ்டம் உங்களுக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க பிரெயின் வந்து இல்ல அதுக்காகவாது உங்களுக்கே தெரியாம உங்களை வந்து சூப்பரா வந்து புஷ் பண்ணும். சரியா? சோ
இது எல்லாத்தையும் கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய சூப்பர் டூப்பர் ஸ்டடி டிப்ஸ் வந்து வேணும். நீங்க வந்து எக்ஸாம் போற வரைக்கும் உங்களுக்கு தேவையான அனைத்தும் வந்து சொல்லி தரணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் மக்களே ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். நமக்கு பிடிக்காம ஒரு விஷயத்த செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அது நமக்கு ரொம்ப கஷ்டமா தான் வந்து இருக்கும். ஆனா ஸ்டடீஸ் வந்து இல்ல, அவ்வளவு பிடிக்காம கஷ்டப்பட்டு படிக்கிறதுலாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க நம்பலையா? நம்ம சேனல்ல ஜஸ்ட் லைவ் கிளாஸ் வந்து கவனிச்சு பாருங்க. அதை விட நம்ம வேதாந்தோ ஆப்ல எல்லாம் கிளாஸ் நடக்குமே, அங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மேல தாளம், டான்ஸ், ஸ்கெலிட்டன் டான்ஸ், அது இதுன்னு நம்ம படிக்கிறதுக்கு நடுவுல அவ்வளவு குவிஸ் இருக்கும், அவ்வளவு அனிமேஷன்ஸ் வந்து இருக்கும். இன்னது 1 hour ஆச்சா, டைம் போனதே தெரியல மேம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு கேமிஃபைடா எங்களுடைய கிளாஸஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு படிக்கிறது வந்து ஒரு ப்ரெஷரே தெரியாத அளவுக்கு சூப்பரா வந்து நம்ம என்ஜாய் பண்ணி ரியல் லைஃப் உடைய ரிலேட் பண்ணி வந்து நம்ம படிப்போம். சரியா? சோ நீங்க ஜாலியா ஹாப்பியா ஒரு விஷயத்தை சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்களே இல்ல இன்னைக்கு படிக்க வேணாம், இன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்ட்னா கூட உங்க பிரெயின் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, இல்ல இல்ல ஜாலியா இருக்கு, நம்ம இன்னைக்கு படிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லும். அப்புறம் மார்க் என்ன வரமாட்டேன் நான் சொல்ல போகுது. அதனால கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருத்தரும் ஐ வில் என்ஜாய் அண்ட் ஸ்டடி அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. சும்மா இது ஏதோ பூமர் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. டெஃபினட்டா நீங்க ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அது வந்து ஹாப்பினஸ் வந்து தரும். சரியாடா? சோ ஆல் தி வெரி பெஸ்ட். அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படிங்கறதையுமே எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டாடா.